ஒரு மனிதர் இறந்த உடனே அவருடைய தலைமாட்டுல கால் மாட்டுல உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை மக்கள் ஓதி கொண்டிருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக யாசின் சூராவை ஓதுவார்கள். இதுக்கு அடிப்படை என்ன என்று கேட்டால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, உங்கள மௌத்தானவர்களுக்கு நீங்க யாசினை ஓதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல, நசைங்கிற நூல்ல, இப்னு மாஜா, ஹாக்கிம், இப்னு ஹிப்பான், பைஹகி, அஹ்மது இவ்வளவு நூல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் என்ன செய்யறாங்க, இறந்து போனவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து யாசினை ஓதி கொண்டிருக்கிறார்கள். இதுல ரெண்டு தவறு இதுல இருக்கிறது. முதலாவது என்னன்னு கேட்டா, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா அபு உஸ்மான் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறாரு. அவர் யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டா எங்க தகப்பனார் சொன்னார்னு அறிவிக்கிறார். இப்ப ஹதீஸ்களை அறிஞர்கள் இவரை பத்தி தேடுறாங்க, அபு உஸ்மான் யார். இந்த அபு உஸ்மான் என்ற பெயர்ல ஒருத்தர் வாழ்ந்ததுக்கோ அவருடைய கேரக்டருக்கோ எதுக்குமே குறிப்பே கிடையாது. அவரே அட்ரஸ் இல்லைங்கும் போது எங்க வாப்பா சொன்னாருங்கிறாரு. வாப்பா யாரு, அவருக்கு பேரையும் காணா, அவர் ஊரையும் காணா, அவர் எந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவருங்கிறதும் இல்ல. அந்த அடிப்படையில் ரெண்டு பேருமே யார் என்று தெரியாத நிலையில் இருக்கிற காரணத்தினால் இறந்தவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு யாசின் ஓதுவதோ அல்லது இறந்தவருக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல 3ஆம் நாள், 7ஆம் நாள், 40ஆம் நாள் என்று குறிப்பிட்ட நாட்கள்ல யாசின் ஓதுவது ஆன்மாவுக்கு செய்யறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஆன்மா நல்ல நிலை அடைவதற்காக வேண்டி இது மாதிரி எல்லாம் நம்ம யாசினை ஓதணும்னு சொன்னா இறந்து போனவங்களுக்கு வேதனை குறையும், அவங்களுக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும், இதை ஓதுறதுனால கபர்ல அவங்களுடைய வேதனைகள் குறையும், இந்த நன்மைகள் அவர்களுக்கு போய் சேரும் என்கிற நம்பிக்கையில் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி யாசின் ஓதுற பழக்கம் பாடியை போட்டுக்கிட்டு ஓதுறாங்க. அடக்கி முடிச்ச உடனே என்ன செய்யறாங்க, ஓதுவதை பார்க்கிறோம். இதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் தான் ஆதாரம். இது அட்ரஸ் இல்லாத ஆட்கள் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால எந்த ஆதாரம் கிடையாது. இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல நிறைய சொந்தக்காரங்களை பறி கொடுத்திருக்காங்க. அவங்க மனைவி மூத்தா போய் இருந்தாங்க, ஹதீஜா நாயகி, அவங்களுக்காக ரசூலுல்லாஹ் ஓதல. அவங்களுடைய மகள் ஸைனபு, ருக்கையா, உம்மு குல்சூம் யாருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி யாசினை இறந்தவங்க அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஓதவில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த யாசின் சூறாவிலேயே இதுக்கு மறுப்பு கொடுக்கிறான் அல்லாஹ். இந்த குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது என்று சொன்னால் உயிரோடு உள்ளவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அருளப்பட்டதுங்கிறான் அல்லாஹ். உசுரோடு உள்ளவன் எப்படி வாழணும் என்பதை சொல்லி தந்த வேதமே தவிர இறந்தவர்களுக்கு அனுப்புறதுக்காக தந்த வேதம் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் அந்த யாசின் சூறாவுல அடங்கி இருக்கிற காரணத்தினால் இது மாதிரியான காரியங்களை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து விட வேண்டும்.